Taste the Daily. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் மழை பொழிவு குறைந்து கடும் பனிமூட்டம் நிலவியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்த நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைந்ததால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. அதே சமயம் குறைந்த அளவே வந்திருந்த சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தும் குளிர்ச்சியான சூழலை அனுபவித்து மகிழ்ந்தனர். சென்னை புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் அம்பத்தூர் காவல் நிலையம் முன் உள்ள மைதானத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் மழைநீரில் மூழ்கி முற்றிலும் பழுதாகியுள்ளன. 2 சக்கர 3 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நீரில் மூழ்கியதால் வழக்கு முடிந்த பின் உரியவர்களிடம் ஒப்படைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த வாகனங்களை பாதுகாப்பான இடத்திற்கு உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் மைதானத்தில் தேங்கியுள்ள நீரால் கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு, மலேரியா போன்ற நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதால் விடிய அரசின் அம்பத்தூர் மண்டல 7 அதிகாரிகள் மழைநீரை விரைந்து அகற்ற மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கீழ்பசலை மதகு அணையில் வெள்ள நீர் 2 கரைகளையும் தொட்டு செல்லும் நிலையில் பொதுமக்கள் சிலர் ஆபத்தை உணராமல் ஆற்றில் மீன் பிடித்து வருகின்றனர். பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ கூடாது என எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் விடிய ஆட்சியில் பொதுப்பணித்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினர் அலட்சியமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பெய்த தொடர் மழையால் ஜோதிநகர் ஏரி நிரம்பியதால் உபரி நீர் வெளியேற முடியாமல் விளை நிலங்களில் புகுந்ததால் பயிர்கள் நீரில் மூழ்கியது. உபரி நீர் வெளியேறும் கால்வாய் ஜோதிநகர் புறவழிச்சாலை மற்றும் டி புதூர் பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்டு அடைக்கப்பட்டுள்ளது. 4 ஆண்டுகளாக நீட்டிக்கும் இந்த ஆக்கிரமிப்பை உடனடியாக அகற்ற கோரி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் அலட்சியமாக இருக்கும் விடிய அரசின் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 5 நாட்களுக்கும் மேலாக தொடரும் மழையால் கொடைக்கானல் அடுக்க மலைச்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சாலையில் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு பாறைகளும் மரங்களும் முறிந்து சாலையின் குறுக்கே கிடப்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் நெடுஞ்சாலைத்துறையினர் உடனடியாக சாலையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கொன்னையூர் முத்து மாரியம்மன் கோயில் சாலை சேதமடைந்து காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாலை மிகவும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுவதாகவும் சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதாகவும் பொதுமக்கள் புகார் கூறியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் சேதமடைந்த சாலைகளை அதிகாரிகள் முறையாக சீரமைப்பதில்லை என்றும் வேதனை தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரை அடுத்த வீரசிகாமணி துணை மின் நிலையத்திற்கு உட்பட்ட அரியநாயகிபுரம், அச்சம்பட்டி, அருணாச்சலபுரம், திருமலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை இல்லாத நேரத்திலும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மேலும் இந்த மின்வெட்டால் சிறு குறு தொழில்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. அதிமுக ஆட்சி காலத்தில் வழங்கியது போல் இப்பகுதிகளுக்கு சீரான மின்சாரத்தை தொடர்ந்து வழங்க இப்பகுதி பொதுமக்கள் விடிய திமுக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.